ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வித்தியாசமான டேஸ்டியான ஒரு ரெசிபி, அதுவும் ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்மளோட கம்பு பேர்ல் மில்லட்டுன்னு வாங்குவோம் இங்கிலீஷில். அது இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதானமாக வறுக்க ஆரம்பிச்சிடலாம். லோ ஃப்ளேம் தானே? லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. மணம் வரணும் நல்லா. அப்படியே அது வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் அவ்வளோ ஜோராக இருக்கணும். அந்த மாதிரி வறுத்துக்கணும். இது வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நான். பொடி பண்ண அப்புறமா கொஞ்சம் அதிகமாக வரும். வெந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இது என்னடா இவங்க ரெசிபி சொல்லாமலே ஒரு செய்முறையே சொல்லிக்கிறாங்களே. ரெசிபி தெரிஞ்சா முதல்ல சொன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்களே. வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தானே தெரியும். அதானே கேக்கு. மில்லட்ஸ்ல என்னடா இவங்க வித்தியாசமா இன்னைக்கு என்னத்த பண்ண போறாங்கன்னு நீங்க பார்க்க தானே போறீங்கோ. கம்பு நம்ம இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்தோம்னா சோளம் மாதிரி பொரிஞ்சிடும். இது பொரியிற வரைக்கும் விட வேண்டாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுது பாருங்க. இந்த பதத்தில் எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். என்னடா இவங்க ஸ்வீட்டா காரமான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்று யோசிக்கிறீங்க. நல்லா யோசிச்சுனே இருங்க, சரிங்களா? யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுங்க என்ன டிஷ். ஆற விட்டுட்டு மிக்சி போட்டுக்கலாம். மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி பிடிச்சிக்கலாம். இதில் பாருங்க, இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இன்னும் பவுடர் பண்ணணும் மம்மி, கேட்டிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு நைஸான போதும். ரொம்ப வேணால் கொஞ்சம் கொருப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு. இப்போ நான் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் இல்லைங்களா, அது ஊற்றி பெசிறேன். பெசினா தெளித்து பெசியணும், ஊற்றக்கூடாது. இப்படி தெளிக்கணும். தெளித்து இப்படி உருண்டை கட்டாத மாதிரி இப்படி உதிரியாக பண்ணி ரெடி பண்ணிக்கணும். நான் தண்ணி எடுத்தேன் இல்லையா இந்த அளவுக்கு, இல்லை மீந்து தண்ணி, இது மிச்ச தண்ணி. இதை பாருங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த இப்படி பிடிச்சா இப்படி நிற்கணும். இதுதான் பதம். இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான். தண்ணி தெளித்து பிசையணும். இப்படி பிடிச்சா நிற்கணும். இதுதான் இது கரெக்டு. இது சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காய் பொடி நுணுக்கி நசுக்கி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்க, இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு. ஓ, அப்போ இதை வச்சு நீ இட்லி சுட போறியம்மா? ஐயா, பிளேட் வச்சிடலாம். இப்போ ரவுண்டா இட்லி பிடிச்சி வச்சிடலாம். அப்படியே சொன்னோன்னே வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இருக்கலான்னு இட்லி பண்ண போயிடாதீங்க. அப்புறம் அது இட்லி வராது, வேற மாதிரி குழக்கட்டை தான் வரும். அதனால பாருங்க, நம்ம ஆவி கட்டுற அதுக்கு முன்ன இந்த துணியை ஈரம் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாரும் ஆவியை பிடிப்பாங்க. எங்கள் அம்மா ஆவியே கட்டுறேன்றாங்க. ஆமாம், ஆவி கட்டுறோம். இப்போ இந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அது இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அப்படியே கட்டி போடும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இதை இப்படி மூடிட்டு ஒரு 3/4 மணி நேரம் அதை டச் பண்ணக்கூடாது. பாருங்க, நல்லா ஆவி கட்டி எடுத்தாச்சு. இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றத பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். தேங்காய் துருவி இருக்கிறேன். நான் தேங்காய் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு. இப்போ இதுலேயே நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, தொட்டில் ஆட்டுற மாதிரி புட்டை நல்லா பொதுசாக ஆட்டணும். அப்படியே பல்ல 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 பல்ல. மம்மி ரைம் சொன்ன மாதிரி இல்லை, கண்டுக்காதீங்க. அப்படிதான் குஷி ஆயிட்டா. அப்படிதான் நல்லா புட்டுக்கும் நோவாம, தொட்டிலுக்கு நோவாம, நம்மளுக்கும் நோவாம. இல்லை, நம்மளுக்கு நோவுது. இவ்வளோலாம் செய்யணும்ல. கரெக்ட். இல்லை நல்லா சாப்பிடணும்னு நோவுக்கூடாது. கரெக்ட். வர நோவு போயிடணும். லேசாக ஆட்டி விட்டு இதுக்கு நிக்கீழ இருக்கடா சாமின்னு விட்டுருமா. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? தேங்காயில் போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. அப்போ ஸ்வீட்டாக காரமான்றீங்களா?
இப்போ பார்க்க போறீங்க. தரமா வேற லெவல்ல இருக்க போகுது. சாரல் மணல் மணலாய். நாங்க இது வீட்லயே செஞ்ச நெய். தரமா. இப்போ நம்ம அதுல நாட்டு சர்க்கரை போட்டோம்மா, ஒரு கலக்குனம்மா, ஹெல்த்தியா சாப்பிட்டோம்மா, ஜாலியா ஜோலிக்கு போகணுமா. டக்குன்னு கலர்மா. பாவம் அவங்க வீடியோ பார்த்துங்கிறாங்கல்ல, போர் அடிக்க போகுது. அது எப்படி போர் அடிக்கும்? தென் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அவங்க அதை பொறுமையாக பார்க்கணும். என்ன பார்த்துனே இருங்க, ஒன்றும் பார்க்குவீங்க இருங்க. எந்திரிக்கும் நல்லா கலரி விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி. மெல்ல புட்டுக்கு வலிக்க போகுது. நீங்க இன்னும் இனிப்பு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். இதுலயே காரம் கூட பண்ணலாம். நான் அது ஒரு வீடியோ போடுறேன். காரத்துல மசாலா உப்புமா ஆல்ரெடி அப்டேட் பண்றோம். இல்ல இது வேற மாதிரி பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு அதுவும் ஒன்றுனா செக் பண்ணி பார்க்கலாம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மில்லட்ஸ் அவ்வளோ ஹெல்த்தி, வேற லெவல் வெயிட் லாஸ்க்கா எல்லாத்துக்குமே. எல்லாம் அட்டகாசமா நம்மளோட பேர்ல் மில்லட் புட்டு ரெடி. நீங்களும் மறக்காம இந்த மாதிரி ஒரு கம்பு புட்டுன்னு தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல பேர்ல் மில்லட்னு வாங்கோ. அதை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக வேறு லெவலில் பண்ணலாம். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான மில்லட் ரெசிபிஸை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு தரமான ரெசிபியோட மீட் பண்ணலாம். அட்டகாசமாக மக்களே, நீங்கள் முக்கியமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா ஈஸி ரெசிபி, ஹெல்த்துக்கும் கூட. சாப்பிட்டுனே இருக்கலாம்னு தோணும். மறக்காமல் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா சாப்பிட்டுனே இருக்கணும்னு தோணும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.